friends, welcome to Sasi Samayal. Manaka manaka samikalam, suvaika suvaika rusikalam. இன்னைக்கு வீடியோல ரேஷன் பச்சரிசியை வச்சு சும்மா விதவிதமா கொழுக்கட்டை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா புடைச்சிட்டு ஜெலிச்சிட்டு சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு, இந்த மாதிரி கழுவிட்டு அப்புறம் தண்ணி வெள்ளையாக அரிசி தெரியணும் அந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ ஃபேன் காற்றுல இந்த மாதிரி காட்டன் துணியை போட்டு அரிசியை நல்லா இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு அரிசி காத்தாறணும், ஈரம் இல்லாமல் ஆறி வரணும். அதுக்காக வெயிலில் போட்டிங்கன்னா ரொம்ப கடகடான்னு ஆகிடும், அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க முடியாது. பாருங்க, அரிசி எடுத்து இப்படி பார்த்தோம்னா மேலே ஈரம் தெரியாது, கீழே போட்டோம்னாலும் கையில் ஒட்டல பாருங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஆறுனா போதுங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எடுத்துக்கிட்ட அப்புறம் ஜாரில் மீதி இருக்கிற அரிசியை ஒரு துணி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போங்க. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு வரதுக்குள்ளே இது அதிகமாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சரியாக வராது, அதனால் மூடி வச்சுருங்க. இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அரைச்ச மாவை ஒரு ஜல்லடையில் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக பூ மாதிரி இருக்குது பாருங்கள். அரிசி இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அரைக்கணுங்க. முன்னாடியே நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜலிக்க வராது. ஜலிச்சிங்கனாலும் உள்ளே சரியாக மாவு கீழே கொட்டாது, அப்படியே அடைப்பட்டு வரும். ரொம்ப காஞ்சிடுச்சுனாலும் உங்களுக்கு கொழுக்கட்டை சரியாக வராதுங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போகும், கொழுக்கட்டை பிடிக்க வராது. அதனால் கரெக்டாக சரியான பக்குவத்தில் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஜலிச்சாலும் அதிகமாக கப்பி நிற்கல, எல்லாம் கொட்டி போச்சு. இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு இட்லி பிளேட் வச்சுக்கலாங்க. இட்லி பிளேட்டுக்கு மேலே ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மேலே இந்த துணியை அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி 20 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இட்லி 10 நிமிஷம் தாங்க வேக வைப்போம், ஆனால் இந்த மாவு கம்பல்சரி 20 நிமிஷம் வேகணும். 20ன்றது 30 நிமிஷம் வெந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 20 நிமிஷத்துக்கு கீழே வேகக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய வராதுங்க. அதனால் இதை நல்லா மூடிட்டு 20 நிமிஷம் கண்டிப்பாக வேக வைக்கணும். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உள்ளவும் வறுபட்டு வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்துட்டிங்கன்னா மேலே வறுபட்டா மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே வறுபடாமல் இருக்கும். அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதை ஆற வச்சு தோல் நீக்கிட்டு எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இதை கொரப்பாக பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி 1-2 அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்து சும்மா ரஃப்பாக அதே மாதிரி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரலாம். இது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக தாங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதையும் சேர்த்து சும்மா ஒரே ஒரு சுற்று மிக்ஸ் பண்ணுறதுக்காக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 20 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்படி திறந்து பார்க்க சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பூவை தொட்டா மாதிரி எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொழுக்கட்டை ஃபெயிலியரே ஆகாதுங்க. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கலாங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொதிக்க இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பார்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பிடிக்க வராது.
அதனால் திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா முதல்ல ஒரு கப் அளவுக்கு மாவை எடுத்து தனியாக வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த மாவை சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாதுங்க. அதனால் ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்க இருக்கிற தண்ணியை ஊற்றி பிசைனுங்க. அப்போ தான் லப்பர் மாதிரி நீங்கள் எந்த ஷேப்புக்கு எப்படி நீங்கள் பிடிச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க வரும். பிகினர்ஸாக இருந்தால் கூட கரெக்டாக வருங்க. கையிலே உங்களுக்கு எந்த அச்சும் தேவையில்லை, கையிலேயே உங்களுக்கு பிடிக்க வரும். அவ்வளோ அழகாக செய்யலாங்க. கரண்டியை வச்சு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா கையில் லைட்டாக இப்படி தொட்டு பாருங்கள். கரெக்டாக இப்படி பிடிக்க வருது. ஆனால் சூடாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ மாவை திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கிறதுனால அந்த சூட்லேயே நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து வருங்க. இப்போ கூட சூடாக தான் இருக்குது, ஆனால் கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ ஒரு முறை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இப்போ ரொம்ப லூஸாக இருக்குது, பிடிக்க வரல அப்படின்னா நான் முதலே பிசையும் போது சொன்னேன் கப்பில் மாவு எடுத்து வைங்கன்னா அந்த மாவை இப்போ சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நீங்கள் மாவை பிசைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். இது வேர்க்கடலை பூர்ணன்றதுனால சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் எண்ணெய் தடவணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இப்படி நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். இதிலிருந்தே உங்களுக்கு மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி செய்யும்போது எந்த பிரச்சனையும் வராது, பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக செய்யலாம். ஆனால் பேக்கெட் மாவோ இல்லை நீங்கள் ரெடிமேடாக வீட்டில் ஏற்கனவே செஞ்சு வச்ச மாவுனா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஒட்டும். நீங்கள் எண்ணெய் கையில் தடவிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த மாவுக்கு இதுக்கு நீங்கள் எண்ணெய் கூட தடவணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கையில் அழுத்திட்டே இருங்க, இன்னொரு கையில் அப்படியே திருப்பி விடுங்க. அப்படியே ஒரு கப்பு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்துருச்சு. இது யார் வேணாலும் செய்யலாங்க, குட்டி குட்டி பசங்க கூட செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்னர் பீஸு இது மாதிரி வர மாதிரி ஃபஸ்ட்டு அழுத்தம் கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாங்க. ஸ்டஃபிங்க்கு ஒரு சின்ன ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் 2 வாட்டியை கூட வச்சுக்கலாம். ஆனால் பெரிய ஸ்பூன் வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வராது. அப்படியே லைட்டாக இப்படி மூடி விடுங்க. அதே சமயம் இந்த டிசைன்ஸும் மறையாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. மேலே இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் அச்சே யூஸ் பண்ணாமல் மோதக் ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை அப்படியே இன்னொரு உருண்டை எடுத்து அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கலாங்க. அதே மாதிரி தொட்டி மாதிரி செஞ்சாச்சுங்க. இப்போ உள்ள பூர்ணத்தை வச்சுக்கலாம். இப்போ மோதக் ஷேப்பில் செய்யலாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம க்ளோஸ் பண்ண இடத்துல ஒரு ஸ்பூனை திருப்பிட்டு வச்சு அழுத்தம் கொடுத்து சும்மா அப்படி கட் பண்ணி விட்டா மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மோதக் ஷேப்பில் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை எடுத்து கப்பு மாதிரி செஞ்சாச்சுங்க. மறுபடியும் பூர்ணம் வச்சுக்கலாம். பூர்ணம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் இப்படி 2 கையிலையும் வச்சு இப்படி அழுத்தி இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஓரத்தில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க.
இப்போ மாமூலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிற கொழுக்கட்டை வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஓரத்துங்களே இப்படி மடித்து விட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி தெரியும். மறுபடியும் அதே மாதிரி கப்பு மாதிரி செஞ்சுட்டு உள்ள பூர்ணை வச்சு கையில் அழுத்தி கொடுத்துட்டு ஓரத்துங்களை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடணுங்க. அழுத்தி விட்டால் தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும். சரியாக ப்ரெஸ் பண்ணலடான்னா வேகும்போது பிரிஞ்சுக்கும் தானாகவே. இது ட்ரெடிஷ்னல் ஷேப்புக்கு வந்துருச்சுங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்தாச்சுங்க. நல்லா கப்பு மாதிரி செஞ்சாச்சு. உள்ளே உங்களுக்கு தேவையான அளவு பூரணத்தை வச்சுக்கோங்க. பூரணம் அதிகமாக வைக்காதீங்க. வேகும்போது கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் பூரணம். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்து கொடுத்து அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே உருட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் ஷேப்புக்கு வந்துடும். மறுபடியும் ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க. இதை ரவுண்டாக கப்பு மாதிரி செய்யாமல் நீட்டமாக செய்யலாங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தொட்டில் மாதிரி செஞ்சுக்கோங்க. நீல வாக்கு தொட்டில் மாதிரி. இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. ஸ்டஃபிங்கையும் நீட்டாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுத்து அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே கையில் உருட்டிக்கோங்க. 2 கார்னர்ஸையும் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே க்ளோஸ் பண்ணோன்னே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து திருப்பி விட்டுடுங்க. இப்போ லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பூரண பிடி கொழுக்கட்டை. பூரண கொழுக்கட்டையில் இந்த மாதிரி விதவிதமாக நம்ம வைக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு மாடலில் ஒன்று இருக்கும்போது எனக்கு இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணும்னு பசங்களும் விரும்பி எடுப்பாங்க. இப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி அடியில் தண்ணி வச்சுருக்குங்க. மேலே பிளேட் வச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பிடிச்ச கொழுக்கட்டைகளை உள்ளே அடுக்கியாச்சுங்க. இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பிளேட்டே வச்சேன். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். ரேஷன் பச்சரிசியிலேயே ரொம்ப சூப்பராக அற்புதமாக நல்ல எல்லா டிசைன்ஸோடையும் உங்களுக்கு பக்குவமாக தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த மெத்தடில் உள்ள பூரணம் கூட நல்லா சூப்பராக வெந்து எவ்வளோ ஸ்டஃபிங்காக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொரோனா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோவையும் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் பல டிஃப்ரெண்ட்டான வீடியோக்களை பார்க்க நம்ம சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.